ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஸ்திரமும் சமையலும். நான் 1 கிலோ குச்சிக்கிழங்கு வாங்கியிருக்கேன். இதை வச்சு 2 டிஷ் பண்ணலாம். ஒன்று பொடி மாசம், ஒன்று கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது கிழங்குல நிறைய செய்யலாம். இதை நம்ம இது 2 மட்டும் இப்போதைக்கு எடுத்து செய்யலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். வச்சுட்டு கட் பண்ண கிழங்க இதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வேக வச்சிடணும். வெந்தால் தான் அந்த டிஷ்ஷை நல்லா பண்ண முடியும். இதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயை வச்சு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கணும். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தான் போடணும், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். இதுக்கு நல்லா வணக்கிடணும். இதை பெருங்காயம் போட்டு நல்லா வணக்கிடலாம். இதை குழந்தைங்க ஒயிட் ரைஸ்க்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம். இதை கொடுத்து விடலாம், நல்லாயிருக்கும். இது நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் இதை நீங்கள் அந்த சீசன் அப்போ வாங்கி செய்யுங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, சோம்பு, தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பச்சையாக தான் போட்டு அரைச்சிக்கணும். திரும்ப கடாய் வச்சு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு இந்த மசால் பண்ணிக்கலாம். இந்த மசால் வாசனை போகிற அளவு நல்லா வணக்கிடணும். வணக்கினால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடியே இதுக்கு போட்டுக்கலாம். இல்லைனாக்கா கொஞ்சம் மல்லித்தூளும் போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கரம் மசாலா கூட போட்டு அரைச்சிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா போட்டு திரும்பவும் போட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுலேயே நம்ம கிழங்குலேயும் உப்பு போட்டிருக்குறோம். உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்க இன்னொரு கப்பு வேக வச்சுருக்கிற கிழங்கை கொட்டிக்கலாம். அதில் கிழங்கு போட்டு நல்லா கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று இது தோசை கூட ஸ்டப்பிங் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க காலையில் கொடுக்கறதுக்கு கூட, டிஃபன் கூட கொடுத்துக்கலாம். ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.